ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கவின். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை பற்றி தான். நிச்சயமாக நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் மேடா கூடமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறது நிஜம்தான். ஏன்னா அவருடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசைகள் இருக்குது. பட் அந்த கனவுகள் மெய்ப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா அறிவியல் நுட்ப ரீதியாக வேகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறிட்டாங்க. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒயிட் கலர் ஜாப் தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, மாடு மாடு மேய்ப்பவர்களுக்கும் நான் அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அந்த அளவுக்கு ஆடு மாடுகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறதும் புரியலை. எல்லாமே கலப்படமாயிட்டு இருக்க சமயத்தில் விவசாயத்தையும் பசுமை போர்வையாக மாற்றக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிறது கேட்குறக்கு அழகாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சரியாக வரும் தெரியலை. பட் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், எந்த விதமான இலவசங்களையும் சொல்லலை. கல்வி, மருத்துவம், இது மட்டும்தான் என்னோட இதில், தண்ணீர், இது மட்டும்தான் நான் இலவசமாக கொடுப்பேன். மற்றது எல்லாமே வாங்கக்கூடிய சக்திகளை உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உண்மையில் அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாருமே இலவச, விஜய் உட்பட மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அத்தனை பேருமே இலவசத்தின் போகும்போது சீமான் எடுக்கக்கூடிய அரசியல் உண்மையிலே சந்தோஷம். பட் சில விஷயங்கள் அவர் புரிஞ்சு பேசுகிறாரா, இல்லை இவங்களுக்கெல்லாம் தெரியாது நம்ம கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரா அப்படிங்கிறத புரியவே முடியலை. ஏன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமானது அப்படிங்கிறது ஒரு பாமரனுக்கு கூட தெரியும். ஏன்னா அதற்கான எந்த விதமான அதிகாரமும் மாநில அரசு கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி கச்சத்தீவை மீட்பீங்க? நான் ஒரு 50,000 பட்டாளியனை கொண்டு போய் இறக்குவேன்னா அதெல்லாம் கதையே கிடையாது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறும். ஒரு தேசத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், அதை நான் போய் மீட்பேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றிய அரசு என்ன வேணாலும் கதை பேசிக்கலாம். அது எல்லாமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி தலையிடுவீங்க? அதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே ரயில்வே ஃபுல்லாக தமிழாக்கம் பண்ணுவேன், அது எப்படி உங்களால் பண்ண முடியும்? ரயில்வேங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எப்படி தமிழாக்கம் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வேறு மாநிலத்துக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவீங்களா? இல்லை இங்கிருந்து போகக்கூடிய எந்த வாகனத்தையும் மாநிலத்துக்கு போக முடியாது? மொழி ரீதியான அரசியலை முதல்ல விடுங்க சீமான் அவர்களை. ஆக்கப்பூர்வமான தொலைநோக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஏன் போக மாட்டேங்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு 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 வளரணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நினச்சிங்கன்னா எல்லாரு கூடயும் சமரசமாக போய்த்தான் ஆகணும். எல்லா பக்கங்களும் நம்மளுடைய வளர்ச்சிகளை நோக்கி தான் போயாகணும். சும்மா கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கக்கூடியது. நீங்கள் ஒரு வீடியோ போட்டு காமிக்கும் போது அது சிரிப்பு தான் வருது. நிறைய சிஜி ஒர்க் தான் இருக்குது. நீங்கள் பனைமரத்தில் ஏறதுக்காக ஒரு கிரேனை காமிக்கிறீங்க. தெரியல உங்களுக்கு. அடிப்படையில் எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ ஒரு உணவு தேவையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. பனைமரத்தால் அவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது ஓகே. அந்த பனைமரத்துக்கான வியாபார சக்திகளை எங்கே பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க 7 கோடி பேரும் டெய்லி பொருட்கள் மட்டுமே இது பண்ணுவாங்களா? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு சீமானவர்களே. நீங்கள் அதுக்கான இணையை கொண்டு வாங்க. நீதிபதி இதில் நாங்கள் தமிழை கொண்டு வருவோம் அப்படியெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் கீழ்மை நீதிமன்றத்துங்களில் தமிழ் ஆல்ரெடி வழக்காடு மொழியாக தான் இருக்குது. ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ நீங்கள் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்களுடைய சக்தி, மாநில அரசோட சக்தி வரம்பு என்னவோ அதுக்கான பேச்சுக்களை மட்டும் பேசுங்க. சும்மா மற்றவங்கள மாதிரி மாயாஜலமான பேச்சுக்கள் வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் என்னோட பேச்சு. ஏன்னா இலவசங்களை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது நல்லது தான், நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இலவச மக்களுக்கு வருமானத்துக்கு என்ன வழி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை. திரும்பவும் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, சேர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி இழுக்கிறது மாதிரி இருக்குது. நீங்கள் கல்வியை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. கல்வி கற்கணும், அது ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதை பற்றின கவலையிலே கிடையாது. நீங்கள் விவசாயம் மட்டுமே போதுமானது அப்படின்னு நினைக்கிறதும் எனக்கு புரியவே இல்லை. சாப்பாடு முக்கியம் தான். சாப்பாடை தாண்டியும் அத்தனை விஷயங்கள் இருக்குது. அத்தனையும் அதை பற்றின உங்களுடைய நோக்கங்களே எனக்கு தெரியவே இல்லை. நான் முன்னாடி இருந்து உங்களுடைய நிறைய விமர்சனங்களையும் நிறைய இன்டர்வியூ நேர்காணல்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அயல்நாடு நீங்கள் அதை பயன்படுத்துறது, நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியமான தேவையானது. அதற்கான என்ன பண்ண போகிறீங்க? நான் இதுலேருந்து அதை பண்ணுவேன், அதுலேருந்து இதை பண்ணுவேன், அதற்கான நேரமே கிடையாது. அத்தனை மாடுகளை வளர்க்குறதுக்கு இங்கே இடம் கிடையாது. அத்தனை மாடுகள், அத்தனை ஆடுகள், அத்தனை கோழிகள் செய்யறதுக்கான தீவனத்துக்கான வணிக முறைகள் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே கான்கிரீட் காடாக மாற்றிட்டோம். இங்கிருந்து நம்ம எங்கே கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதான் நிஜம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சும் கூட நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்கிற மூலமாக நான் மற்றவங்கலேருந்து வேறுபட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமே சொல்கிறீங்க. அது ஒரு விதமான மற்றவங்க என்ன வேலை பண்ணுறாங்களோ, இன்னொருத்தவங்க இலவசங்களை சொல்லி நம்மளை மயக்கிறாங்களோ, அதே மாதிரி நான் வந்து நான் மாற்றுத்திட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு எந்த விதத்திலையும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட்டே ஆகாத திட்டங்களை வச்சு நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எந்த திட்டங்களுக்குமே தொலைநோக்கு பார்வைகள் கிடையாது. நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு நீங்கள் வெற்றிக்கான முகாந்திரத்துக்குள்ளேயே நீங்கள் போகிறதே கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள்
வெற்றிக்கான போட்டிகளில் நீங்கள் இல்லவே இல்லை. அந்த லைனுக்குள்ளே நீங்கள் வரவே கிடையாது. நீங்கள் இப்போ வரைக்கும் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற லெவலில் மட்டுமே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை நம்பி நாங்கள் என்ன பண்ண முடியும்? படிக்கிறவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? என்னென்ன கம்பெனிஸ் வரப்போகுது? இன்டர்நேஷனல் லெவலில் உலகமயமாக்கல் ஆனதுக்கு அப்புறமா உலகமே சுருங்கிருச்சு. அத்தனை கம்பெனிகளும் இங்கே வந்துருச்சு. அத்தனை பேர் நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய சகோதரர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியறதுல உங்களுக்கு என்ன மனத்தடை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த ஆடு மாடு சாணி இதுதான் உங்களுடைய குழந்தைகள் இது பண்ணுதானா உடனே அதை பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது, நீ போடக்கு இருக்கு போயில அப்படின்னு எவ்வளோ வேணாலும் திட்டி அனுப்பிச்சிடுறீங்க. அதுதான் நிஜமாவே நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சி அதுதான் நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு எதிர்க்கத்தை யாருமே வைக்கக்கூடாது. வச்சா அவன் முட்டாள் பயலாயிடும். நீங்கள் ஓங்கி உறக்க கத்தி ஒரு விஷயத்தை பேசினா அது சரியான வாதமாக மட்டுமே மாறுது. அப்படிங்கும்போது அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கத்தான் தயாராக இருக்கும். மற்றவங்கள விட உங்களோட இது ஆக்கப்பூர்வமாக இருக்குது. ஆனால் அது செயல் வடிவமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது உங்களுக்கு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ள விஷயங்களை மட்டும் பேசுங்க. நீங்கள் சும்மா மக்களை வந்து நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எம்பிக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பவரே கிடையாது. எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை உங்களால் எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் 234 தொகுதி வந்தாலும், நீங்கள் 39 எம்பி வந்தாலும் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் தமிழ்நாட்டை தாண்டி எந்த அரசியலுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு தான் கன்னியாகுமரியிலேருந்து சென்னையோட உங்களுக்கு உலகமே முடிஞ்சு போயிடுது. மிஞ்சி போச்சுன்னா இளைஞர்களில் போய் பிரபாகரன் அவர்களுடைய கதைகளை மட்டும்தான் பேசுறீங்களே தாண்டி அதை தாண்டி உங்களுக்கு உலகமே கிடையாது. அப்படிங்கும்போது அதுக்கான வெற்றிக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி ப்ரெஷராக கொடுக்க, ஒரு அழுத்தம் கொடுக்க கூட உங்களால் முடியறதுக்கான சக்திகள் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் இவ்வளவு கதைகள் பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதையும் நம்பி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையா இருக்கு. நீங்க விஜய் கூத்தாடின்னு சொல்றீங்க, அதுவே பைத்தியக்காரத்தனமான விஷயமா இல்லையா? நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்தீங்க? உதட்டோர சிவப்பே பாடல் தான் உங்களுடைய அடையாளமா இருந்துச்சு தெரியுமா? தம்பி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களும் ஒரு கலைஞர் தான், கலை கூத்தாடி தான். இருந்து வந்துட்டு உங்கள் இடத்துல இருந்து நான் சினிமா திரைக்கவர்ச்சியா இதுவான்னு பேசுகிறேன். நீங்களும் சீமான் அப்படிங்கிறவர் வெறும் நாம் தலைமையினர் மூலமாக அறியப்பட்டவரா? சீமான மக்கள் திரும்பி பார்த்ததுக்கான காரணம் ஒரு சினிமாக்காரன், அவ்வளவுதான். நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு புரட்சி வேஷம் போட்டு ஒரு புரட்சி முகத்தை போட்டுக்கிட்டு மற்றவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அது தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய சாயங்கள் வெளுக்க ஆரம்பித்து விடுகிறது. அதுதான் நிஜம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.